வந்து தமிழ்நாட்டு திரையரங்கத்தில் பேரிரைச்சல் இல்லாமல் டால்ஃபி பந்துகள் உருண்டு தலையில் விழாமல் ஆழமான கவிதை போல ஒரு திரைப்படத்தை தந்ததற்காக பாராட்டுகிறேன். பின்னணி இசை, பேசுகிற கதாபாத்திரங்களின் குரல், பாடல், இசை, ஒட்டுமொத்த படத்தின் ஓசை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்ததற்காக நான் பாராட்டுகிறேன். பெரும்பான்மையான அண்மை கால தமிழ் சினிமா படங்களில் நீங்கள் பார்த்தால், தொடர்ந்து சினிமா பார்த்தால் நீங்கள் செவித்திறனை இழப்பீர்கள். அந்த செவித்திறனுக்கு எந்த துன்பமும் உண்டாக்காத ஒரு படத்தை தந்ததற்காக ஒன்று. இரண்டாவது, எல்லாரும் திரும்ப திரும்ப இஸ்லாமிய வாழ்க்கை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியானால் தமிழில் வந்து மற்ற படங்கள் எல்லாம் இந்து படங்களா? மனத்தடை எப்படி தொடங்குகிறது என்றால் அறிவாளிகள் தான் தொடங்குகிறது. அறிவாளிகள் தான் ஆபத்தான சொற்களை பரவடுகிறார். இஸ்லாமிய படமே அல்ல. இஸ்லாமை வாழ்க்கை மதமாக கொண்ட கைத்தறி நெசவு செய்கிற ஒரு தமிழர்களுக்கு வாழ்க்கை, ஒரு தமிழ் படம். இந்த படம் தமிழர்களின் வாழ்க்கையை பேசுகிற படம். இன்னும் சொல்ல போனால் படம் எல்லாம் முழுக்க எல்லா கதாபாத்திரங்களும் தமிழே பேசுகிற படம். அவருடைய மார்க்கம் இஸ்லாம். ஒரு இஸ்லாமிய திரைப்படம், அதை முதல்ல நிப்பாட்டு. ஒரு தமிழர் வாழ்க்கை, அந்த வாழ்க்கை அருகிலிருந்து பார்த்தவர்களுக்கு தெரியும். நான் பிறந்து வளர்ந்தது மதுரை. நான் படித்த ஆரம்ப பள்ளிக்கூடத்திற்கு எதுக்கு ஏதாவது கீழே சொல்ல கிறிஸ்துவத்தோடு நான் பிறந்தேன். கைத்தறி ஓசை நடுவில் வளர்ந்த கைத்தறி பாவுக்கு கீழே படுத்து தூங்கிய அனுபவம் உங்களுக்கு இருக்குமா தெரியாது, எனக்கு உண்டு. தெருவில் பாவு கட்டி நூலை சரி செய்து தரையில் ஏற்றுவதற்கு முன்பு முடிச்சு போட்டு நேர்படுத்தி சாயம் பூசி எல்லாம் சுற்றி நடக்கும். நடந்து போகிற பாதையெல்லாம் நூல் இழைகள் இழக்க பகுதியில் வாழ்ந்தவர் தான். கைத்தறி ஓசை என்பது இதயத்தின் ஓசைக்கு ஒப்பாகும். அது விசைத்தறிக்கு மாறிய போது இயற்கையாகவே விசைத்தறி இயற்கையாக ஓடிக்கொண்டிருக்கிற இதயத்தை நிறுத்தியது மாதிரி யூசுப் பாய்களின் கால்களுக்கு கீழே இருந்த தறிக்குழி எப்போது அது மூடியதோ அப்போதே யூசுப் பாய் அடக்கமாகி ஒரு தொழில் மாண்டு போதே ஒரு படம் பேசுகிறது. அதில் காலம் மாண்டு போகும். ஏன் வெளிநாட்டுக்கு போகக்கூடாது? வெளிநாடுகளின் மீது விருப்பமா? காதலா? மனைவி இல்லை. இந்த மண்ணில் வாழ்கிற பெரும்பான்மையான மக்களின் தொழில் இந்த மக்களிடமிருந்து பறிக்கப்படுகிறது. மாற்றுத் தொழிலுக்கான ஏற்பாட்டை, மாற்றுத் தொழிலுக்கான முயற்சிகளை இங்கே ஆளுகிறவர்கள் எப்போதும் செய்யவில்லை. இதயம் போல ஒதித்துக் கொண்டிருந்த கைத்தறி ஓசை நின்று படபடத்து உயிர் பிரியும் தருவாயில் இயங்கும் விசைத்திரிகளின் ஓசையை நான் கேட்டிருக்கிறேன். 150, 170 போய் மரணத்தின் இறுதியை நோக்கி போய் கொண்டிருக்கிற இதயம் எப்படி துடிக்குமோ அப்படித்தான் விசைத்திரியின் ஓசையை கேட்கும். இப்போது அதுவும் நின்று போய்விட்டது. நீங்கள் பீடி சுற்றி பிழைக்கிற இஸ்லாமிய மனிதர்களின் வாழ்க்கை தீர்ந்து போனதை நான் பார்க்கிறேன். பால் பேனாக்கள் வந்ததற்கு பிறகு வீடு பூராவும் தட்டி தட்டி நிப்பு செய்து கொண்டிருந்த தொழிலாளிகள் குடும்பமாக ஊர்களை விட்டுவிட்டு பஞ்சம் பிழைப்பதற்கு அயல்நாடுகளுக்கு போனவர்கள் மட்டும் புலம்பெயர்ந்தவர்கள் இல்லை. சொந்த ஊரிலேயே இருந்து பெருநகரங்களுக்கு புலம்பெயர்ந்து போனவர்களும் புலம்பெயர்ந்து போனவர்கள் தான். ஒவ்வொரு ஊர் தான் வேலை.
இன்னொரு சென்னைக்கு வருகிறார்கள், இல்லாட்டி சிங்கப்பூருக்கு போகிறார்கள். அவ்வளவுதானே வேறுபாடு. அவர்களுடைய வாழ்க்கை, அவருடைய தொழில், அதை ஒரு சமூகம் பறிக்கிறது. நான் பார்த்திருக்கிறேன். வால்பாயின் நாங்கள் பிறகு நிப்பு தொழில் அழிந்தது அந்த கண்ணு கூட பார்த்தேன். மெழுகு தீப்பெட்டிகள் வந்ததற்கு பிறகு கையால் செய்யும் தீப்பெட்டிகளை செய்து பிழைக்கும் எல்லா சமயத்து குடும்பங்களும், எல்லா சமய நம்பிக்கை உள்ள குடும்பங்களும் வாழ்வாதாரத்தை இழந்து வீதிகளில் கிடைக்கிற விலைக்கு மல்லு கட்டுவதையும், அது கிடைக்காமல் போன பிறகு ஒரு 2 வாரங்களில் 3 மாதங்களில் அந்த வீடுகள் காலியாக இருப்பதையும், அங்கு யாரும் இல்லாமல் நாம் நடந்து போன தெருவில் கேட்டுக்கொண்டிருந்த கைத்தறியின் ஓசையும், நாம் நடந்து போன தெருவில் கேட்டுக்கொண்டிருந்த நிப்பு தட்டுகிற ஓசையும், நாம் நடந்து போய் கொண்டிருந்த தெருவில் கேட்டுக்கொண்டிருந்த தீப்பெட்டியை அடுக்குகிற தட்டுகிற ஓசையும் நின்று போகிறது என்றால் வாழ்வாதாரத்தை மனிதர்கள் இழந்து அதை மீட்டெடுப்பதற்காக அயல் நாடுகளுக்கும் அயல் தேசத்திற்கும் ஓடிப்போவது இந்த படம் ஒரு காதலோடு சேர்த்து சொல்றது. அப்படி எல்லாவற்றையும் விட்டு புலம்பெயர்ந்து போய் பிழைத்து சம்பாதித்து வந்தவனை சொந்த ஒரு பொது பணக்காரன் என்று கேள்வி செய்கிறது. அப்படி பொது பணக்காரர்கள் என்று கேள்வி செய்யப்பட்டவர்களை நான் அறிவேன். இதுதான் என் சந்தோஷமா? நான் கிராமப்புறங்களில் பணியாற்றியேன். அயல் நாடுகளிலிருந்து பணியாற்றுகிற கணவன்மார்களை அனுப்புகிற, காசோலையை வங்கியில் வந்து மாற்றுகிற பெண்களை வாடிக்கையாளர்களாக கொண்ட கிளைகளில் மிக நீண்ட ஆண்டுகள் நான் பணியாற்றியிருக்கிறேன். 3000 ரூபாய்க்கு 5000 ரூபாய்க்கு அதை மாற்றுவதற்காக அந்த வங்கிக்கு வருகிற காசோலைகளை கொண்டு வருகிற பெண்களின் பலருக்கு கையெழுத்து போட தெரியாது. ஏன் கேசட் அனுப்பினார் என்பது மிக முக்கியமான காரணம். எழுதினால் அந்த பெண்களுக்கு படிக்க முடியாது, அதை வேறொருவரும் கொடுத்து படிக்க வைக்க முடியாது என்பதற்காகவே கேசட்டை அனுப்புவார்கள். அப்படி வீடு முழுவதும் கேசட் அடுக்கப்பட்ட இஸ்லாமிய வீடுகளில் நான் பெருநாள் அன்றைக்கு பிரியாணி சாப்பிட்டிருக்கேன். அது வெறும் மகிழ்ச்சி அல்ல. ஒரு நண்பனுக்கு கொண்டு போய் அந்த நண்பன் கொண்டு வந்து புதைகுழியில் மண் போடுகிறான் என்பதை விடவும் எனக்கு பெரும் துயரமான இடம் அவன் சைக்கிளில் போய் பிரியாணி கொடுக்கிற இடம். அவன் பிரியாணி கொடுக்க அவன் சின்ன உட்காந்து அது நல்ல இலை நிறைய போட்டு சாப்பிடுவான். அப்படி சாப்பிட்ட அனுபவம் உங்களுக்கு எத்தனை பேர் இருக்குது எனக்கு தெரியாது. நான் இதே சென்னையில் நான் சாட்சி வைத்திருக்கிறேன். சாலை கிராமத்தில் முகமது ஷெரீப் என்ற ஒரு ஆட்டோக்காரர் இருக்கிறார். 4 ஆண்டுகளுக்கு முன்பு கூட நான் சந்தித்தேன். பெருநாளில் 30 நாளும் 6 மணிக்கு பள்ளிவாசலில் தொழுகை முடிந்த உடனே நோம்பு கஞ்சி எடுத்துக்கொண்டு என் வீட்டிற்கு வருகிற ஒரு ஷெரீப் இன்னைக்கும் இருக்கிறார். அந்த நோம்பு கட்சியிலும் பிரியாணியிலும் மண்ணெள்ளி போடுகிற ஆட்கள் அதிகாரத்துக்கு வந்துவிட்டு ஒரு சமூகத்தில் உண்மைதான். அந்த நோம்பு கட்சியிலும் அந்த பிரியாணியிலும் மண்ணெள்ளி போடுவதற்கான ஆட்கள் அதிகாரத்துக்கு மேலும் கீழும் வந்துவிட்ட ஒரு வாழ்க்கை சூழலில் அந்த நட்பை உயிர்ப்பை பேசியதற்காக நான் மேலாக்க இது இஸ்லாமியர்களின் இஸ்லாத்தை வாழ்க்கை முறையாக அல்ல, மதமாக வாழ்க்கை முறையாக மார்க்கமாக கொண்ட தமிழர்களின் திரைப்படம் இது. It is not a Muslim film, it is a Tamil film. அப்படிதான் எனக்கு படிச்சு. அதுவும் கடையநல்லூர் நான் போய் பார்த்து தறிகளின் ஓசையை கேட்டவர். எனக்கு இன்னும் பென்சி என்று கடையநல்லூர்
அந்த ஊர்லயே வாழ்ந்த அண்மையில் மடிந்து போன பென்சிலுக்கு நெருக்கமான நண்பர். நான் போயிருக்கிறேன், இந்த வாழ்க்கை முறையை பார்த்திருக்கேன். நான் யாரும் சொன்னாங்க எல்லா ஒரு முஸ்லீம் வாழ்க்கையும் ஒண்ணு இல்லை, கேளுக்கிற முஸ்லீம் வாழ்க்கை வேற. தீபா சொன்னாங்க காயல்பட்டினம் முஸ்லீம்கள் வாழ்க்கை வேற. அந்த வாழ்க்கை முறை வேறாக மாறுவதற்கு பல காரணங்கள் உண்டு. வரலாற்று ரீதியான காரணங்கள் என்றால் அவர்கள் எப்போது இஸ்லாம் ஆனார்கள் என்பதிலிருந்து அது நடக்கும். மிக நுட்பமாக அவர்கள் சொன்னார்கள். அந்த பள்ளிவாசல் பாண்டியர் கால கட்டுமானத்தோடு கூடியதை நீங்கள் பார்த்தால் தெரியும். இஸ்லாம் கேரளாவுக்கு வந்த புதிதில் கேரள கடற்கரையில இருக்கிற பள்ளிவாசல்களை பார்த்தீங்கன்னா கேரள வீடுகளை போலதான் பள்ளிவாசல்கள் இன்றைக்கும் கட்டமைக்கப்பட்டது. அப்படி பாண்டியர் காலத்து சிற்ப வேலைப்பாடோடு கூடிய எங்கிருந்த கட்டிடக்கலையை சுவீகரித்துக் கொண்ட ஒரு பள்ளிவாசலுக்குள் தக்கலையில் இருக்கு. நான் உள்ளே போய் பார்த்தேன். கடைதூர் பள்ளிவாசலுக்குள் போனது, வேறு சில பள்ளிவாசல்களுக்கு போயிருக்கிறேன், பிரார்த்தனை செய்திருக்கிறேன். அப்படி ஒரு இணக்கமான வாழ்க்கை இந்த தமிழ் சமூகத்திலே தான் இருக்கிறது. அதை கடந்து இந்த மக்களுடைய வாழ்க்கையை பொருளாதார ரீதியாக இந்த 40 ஆண்டுகளில் இந்த சமூகத்தில் நிகழ்ந்த மாற்றங்கள், அந்த மனிதர்களின் வாழ்க்கையில் நிகழ்கிற மாற்றங்களை இந்த படம் பேசுகிறது. இது காதல் ஒரு இழை. அதில் கடைசி வரை தடை போட்டுத்தான் பிழைப்பேன் என்று சொல்கிற யூசுப்புக்கு வீம்பெல்லாம் கிடையாது. யூசுப்புக்கு வேறொன்றும் தெரியாது. யூசுக்கு தெரிந்ததெல்லாம் தரிதான். தரி மூடியதற்கு பிறகு யூசுப் என்ன செய்கிறார் பாருங்க. பழம்புறாவில் சும்மா உட்கார்ந்திருக்கிறார். நல்ல வேளை சாகும் போது தொழுகை செய்கிறார். தொழுகையில் உயிர் பெறுகிற காட்சி மகத்தான காட்சி. யூசுப்புக்கு அதற்கு பிறகு அந்த வீட்டில் ஒன்றுமில்லை. அந்த வீட்டில் ஒன்றுமில்லை என்பதை இன்னொரு காட்சியில் சொல்லிப்பாரு. வெளிநாட்டுக்கு போய் சம்பாதித்த தம்பியின் மனைவியின் கையில் வீட்டின் அதிகாரம் போய்விட்டதன் அடையாளமாக வீட்டின் கீழ்த்தரத்தில் ஒரு சிறிய ஒடுக்கமான இடத்தில் யூசுப் அமர்ந்திருக்க, வெளியிலிருந்து பார்த்தால் முதல் மாடியில் இருக்கிற பால்கனியில் சேச்சி நிற்கிற ஒரு காட்சி வீட்டின் அதிகாரம் எப்படி மாறி போயிருக்கிறது என்பதை பேசாமல் பேசிவிட்டு போகிறார். அந்த இடத்துக்கு வந்து விட்ட சேச்சி தான் தன் மகன் போல கருதுகிற ஒருவனுக்காக எல்லாவற்றையும் கட்டி கொடுக்கிறார். சாதாரணமான விஷயம் இல்லை. பெண்கள் ஆவரணங்களை கலற்றி கொடுப்பது என்பது எத்தனை பேருக்கு தெரியும் என்று எனக்கு தெரியாது. ஆவரணங்களை வாங்கி கொடுத்தவனே போய் கேட்டாலும் ஆவரணங்களை வாங்கி கொடுத்தவனே போய் கேட்டால் தர மாட்டார்கள் என்பது மட்டுமல்ல, அதற்கு ஒரு மிக தரக்குறைவான எதிர்வினை இருக்கும் என்பது அனுபவித்தவர்களுக்கு தெரியும். அப்படி இல்லை, நீ செஞ்சு கொடுத்தது, நீ வாங்கினது, உனக்கு ஒரு கஷ்டம், நான் எப்பனாலும் கட்டி கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு மனைவி இல்லை, ஒரு சேச்சி. அதை சம்பாதித்து கொடுத்தது கூட அந்த பிள்ளை இல்லை. ஆமா, தன் கணவன் சம்பாதித்து கொடுத்தது தன் பிள்ளைக்கு. பிள்ளையாக கருதுகிற ஒருவன் கழட்டி கொடுக்கிற இடம் ரெண்டு. அதே மாதிரி வாழ்க்கை முறையில பொருளாதாரம் மாறுகிற போது நம்ம நல்லா நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கீங்க. காரு, டிவி, டேப் ரெக்கார்டர்ல கூட 1984 சோனி ஒரு 8 பட்டன் கூட இருக்கு. ஆமா, இவ்வளவு பெருசா இருக்கு. பெரிய கண்ணுக்குட்டி மாதிரி இருக்கும். அப்புறம் அதுவே சின்னதாகுது, அப்புறம் சிறுசு ஆகுது. இந்த கேசட்டுகள், டிடிகே கேசட்டுகள் கணவர்கள் விரும்ப வந்ததற்கு பிறகு அதை அடிச்சுட்டு அது வந்து ரொம்ப குறைந்த விலைக்கு விற்கிற போது அப்படி குறைந்த விலைக்கு அந்த சீடிகளை விலைக்கு, கேசட்டுகளை விலைக்கு வாங்கி நான் பேசியதை பசிவு செய்து விற்று பிடித்தோம். எனக்கு அந்த கேசட்டுகள் எவ்வளவு கண்ணீர் இருந்தது என்று எனக்கு தெரியும். முகம் பார்த்து பேசுகிற தொழில்நுட்பம் வந்துவிட்ட காலத்தில் கூட எனக்கு ஒரு சின்ன அச்சம் இருந்தது. அந்த கபிரஸ்தானில்
சித்தப்பா கூப்பிடுகிற போது எங்கே இப்போது மீடியாக்கள் இளவு வீட்டில் இளவு வீட்டில் பந்தி வைக்கிற கீழ்த்தரம்போ ஒன்று நடந்து விடுமோ நந்தினேன். இல்லை, வீட்டில் மூடிய முகத்தோடு யூசுப் விடைபெற்றதும் அலைபேசியில் அப்படியே அமர்த்திட்டு இதையும் காட்டாமல் நான் பார்க்க முடியலையே என்ற அந்த சகோதரனின் துயர குரலோடு அந்த படத்தை முடித்தது. இன்னொரு சம்பவம், அவள் அவளைத்தான் பார்க்க போனான் என்று ஊருக்கே தெரியும். அது 2 பேர் சொல்றான், கொமல் இருக்க வீட்டுக்கு எதுக்கு போனா அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். இதுல ஆச்சரியம் பாருங்க, இதுல ஒன்றும் ஆணவமோ மாற்று சாதியோ மாற்று மதமோ கூட கிடையாது. ஒரே மதம், ஒரே ஊர், ஒரே வாழ்க்கை முறை, ஒரே எல்லாம், ஒரே குடும்பம். ஆனால் காதலை சமூகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அது எப்படி? அது வெளியே கூட சொல்ல முடியல. அது வெளியே சொன்னால் அவளுக்கு மான பங்கம் நேரும் என்பதற்காக ஒரு திருட்டு குற்றத்தை ஒரு ஒப்புக்கொள்கிற இடம் இருக்கு பாருங்க. நான் வாழ்த்துக்கிறேன். ஒரு காதலன் காதலிக்கு, அதாவது ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு தருகிற மிக உயர்ந்த பரிசு அவளது மாண்பை காப்பாற்றுவது. நகை, வீடு, பணம், துணி, உடல் மனம் ரீதியான சந்தோஷங்கள், கொண்டாட்டங்கள், சினிமா இதெல்லாம் கிடையாது. ரெஸ்பெக்ட், அவருடைய மாண்பை காப்பாற்றுவது. மாண்பை காப்பாற்றுவதற்காக என்ன நடக்கும் என்று தெரிந்தும் ஒரு பெரிய வழி, வெறும் காயத்தோடு நிற்க போவதில்லை. ஆனால் அந்த ஊர் அவனை திருடனாக பார்க்கவில்லை. ஏனென்றால் அவன் திருடன் இல்லை என்று ஊருக்கு தெரியும். ஆனாலும் தண்டனை தொடங்குகிற போது தன் மகன் காட்டி கொடுக்கவில்லை அந்த பெண்ணை தெரிந்தது. மௌனமாக நடந்து கொண்ட யூசுப் மனதில் இருக்கிறார். நீங்கள் வாழ்ந்திருக்கிறீர்கள் சார். நான் சினிமாக்காரனாக பாரதிராஜா இடத்தில் இணை இயக்குநராக பணியாற்றினேன். நான் ஒரு 8 ஆவணப்படங்கள் இயக்கினேன். வணிக ரீதியாக வெற்றி பெறாத ஒரு நல்ல படத்தை. எனக்கு தெரியும் ஒரு இயக்குநருக்குள் எல்லா டெக்னீஷியனும் அது நல்ல டைரக்டர். டைரக்டர் அப்படின்னா அவருக்குள்ள கேமராமேன் இருப்பான், அவருக்குள்ள ரைட்மேன் இருப்பான், அவருக்குள்ள வந்து ப்ரொடக்ஷன் பாய் இருப்பான், அவருக்குள்ள ஆர்டிஸ்ட் இருப்பான், அவருக்குள்ள எல்லாமே இருப்பாங்க. எல்லாம் இருக்கவே மாட்டாங்க. அதனால டைரக்டர் கஸ்தூரி ராஜா யூசுப்பாக வாழ்ந்தது எனக்கு வியப்பே இல்லை. எனக்கு எது வியப்புன்னா மீரா அவரை கண்டுபிடித்ததுதான் வியப்பு. அவ்வளவு சென்ட்ரல் மூமெண்ட். அது மூடணும்னு சொல்லும் போது அந்த நில எந்திரிச்சு கோபமா போயிட்டு அந்த நிலவாசலுக்கு அந்த பக்கம் போய் நின்றுட்டு அப்படி லெப்ட்ல திரும்பி என்ன புதைச்சு போட்டு பிறகு மூடுவோம் அப்படின்னு அந்த கடையில் ஸ்லாங்கில் எல்லாரும் விட்டு விலைக்கு நின்று வெளியே போற மாதிரி போய் அந்த இடத்துல போய் நின்று திரும்பி சொல்ற அந்த 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 திரும்புதல் இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்ன படம் பேரஸ்ல உண்மையில்தான் சொல்லுது. பணமான விரும்பியவரின் காதலை சொல்ல முடியாத நிலவுபொருள்கள் வாழ்ந்த அதே கிராமத்திலே தான் எனக்காக பேசினீங்களா என்று கேட்ட பர்வீன்கள் உருவாக்கிவிட்டார்கள். அயல்நாட்டுக்கு போவது, வெளிநாட்டுக்கு போவது, தொழில் வச்சுட்டு போவது, மாட்டு தொழிலுக்கு போவது, பணம் பெறுவது எல்லாம் ஒன்னொன்னு பார்த்துருக்காங்க. 80 அந்த டேப்லெட்காரர் மட்டும் இல்லை, தம்பி ஏர்போர்ட்டுக்கு போகும்போது கிளம்புற அம்பாசிடர் கார் நம்பர் வரைக்கும் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கிறாங்க. நான் அந்த அது வந்து 84, 86 காலம்னா வெறும் நம்பரும் மட்டும்தான் இருக்கும். எம்டிஎஸ் அவ்வளோதான் இருக்கும். அது மார்க் 4 மார்க் 3 ஒரு அம்பாசிடர் கார் தான். அதுல பின்னால மடு மையத்தில் அந்த டிராவல்ஸ் பேர் எழுதியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து எல்லாம் சேர்த்துட்டு ப்ராப்பர்ட்டி எல்லா விஷயமும் சினிமா வந்து எப்போ லைஃப் ஆகுது அப்படின்னா நாம் நினைக்கிற மாதிரி நாவலில் எழுதி விடுவது எளிதானது. ஒரு நாவலில் எழுதுவது மிக எளிதானது.
அது எழுதுவது எளிதானது என்று தெரிந்தவர்களுக்கு எனக்கு தெரியும். ஒரு நாவலில் ஒன்றை எழுதி விடுவது எளிதானது, ஆனால் அதை காட்சிப்படுத்துவது உங்களுக்கு பாருங்கள். மனிதர்களை வைத்துக் கொண்டு, முகங்களை வைத்துக் கொண்டு, உடல் மொழியில அந்த போய் அப்படி திரும்புற இடம் எனக்கு ஏன் பிடிச்சிச்சு. பிரேயர் பண்ணும்போது அவர் முன்னால சரிஞ்சாரு. நான் கெஸ் பண்ணேன் அவர் சாப்பாரோ அப்படின்னு நான் கெஸ் பண்ணேன். ஆனா என் கெஸை தாண்டி அவர் விழுந்து கிடந்த விதம் இருக்குல்ல, அப்படி விழுந்து கிடந்த விதம் எல்லாமே நுணுக்கமாக செய்யப்பட்ட படம். சில பேர் ஈரானிய படம் சொல்ல மாட்டேன். ஆமா, அப்படி உலகில் வேறு மொழி படங்களோடெல்லாம் நாம் அப்படி விரும்பவில்லை. ஏன்னா வேறு மொழிகளில் அப்படி படங்கள் வந்தால் கொண்டாடுகிறவர்களும் பாராட்டுகிறவர்களும் அதை கூட்டமாக போய் பார்க்கிறவர்களும் அதை உலக சந்தையில் கொண்டு போய் நிறுத்துகிறவர்களும் விருதுக்கு வைக்கிறவர்களுமான ஒரு சமூக சூழல் இருக்கு. நீங்க அதெல்லாம் இல்லை. ஒருவேளை இந்த திறந்த படத்திற்கு விருதுகள் கூட கிடைக்காம இருக்கலாம். அதை பொறுக்கிற அரசியல் சூழலில் இது விருதுக்கு தகுதியற்ற படம் என்று கூட ஆளுநர்கள் தீர்மானித்து விடலாம். ஆனால் அதனாலெல்லாம் இந்த படம் தமிழில் நிலைபெறாது போக போவதில்லை. இஸ்லாமத்தை மார்க்கமாக கொண்ட தமிழ் பேசுகிற தமிழ் முஸ்லிம்களின் தமிழர்களின் வாழ்க்கையை என்ன சொல்றது, கொசுவல மாதிரி இல்லாம நெருக்கமாக இணக்கமாக அப்படி இந்த ஊழல் எரிகுழல் தான் ஒரு ஊர்ல ஓடம் ஒரு ஊர்ல எரிகுழல்வாங்க. அந்த ஓடம் அப்படி சரக்குன்னு ஆகிடும். இந்த கடந்து போகிற பெண்களின் பார்வை மாதிரி அப்படி சடக்கு. அவ்வளவு கடையிலையும் பாத்தீங்கன்னா தண்ணி எடுக்க போற அந்த பெண்கள் பேசிக்கிற உரையாடல்களை பாருங்க. எங்கேயோ விட்டுக்கிட்டோம், எங்கேயோ விட்டுக்கிட்டு இருக்கு. யாரும் அந்த குரூப்ல ஒருத்தி உங்களுக்கு இல்ல என்ன சொல்றேன்னா, எந்த குடத்துக்குள்ள சோப்பை போடுவாங்க டயலாக் பாருங்க. எந்த குடத்துக்குள்ள சோப்பை போடுவாங்கிற டயலாக் வந்து யாரும் விரும்புவான். அந்த காதல் அவன் எப்படி சொல்லுவான் அப்படிங்கிற உரையாடலுக்காக ஒளிப்பதிவுக்காக தமிழ் வாழ்க்கையை செம்மையுடன் சொன்னதற்காக எப்படியெல்லாம் தொழில்கள் நசிந்ததன் விளைவாக எங்கள் மக்கள் புலம்பெயர்ந்த நாடுகளுக்கு போனார்கள். அவர்களுக்கு பொருள் வந்தது, பணம் வந்தது. ஆனால் அவர்கள் எவற்றையெல்லாம் இழந்தார்கள். கடைசியாக நிலோஃபர் கூட அவங்க வெளிநாட்டிற்காக, ஆனா நாம கூட இல்லை. ஆமா, அந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்கான ஒரு வாழ்க்கையில் ஒரு குழந்தை பெறுவது என்பது ஒரு பெண்ணின் காலில் ஒரு பெரும் சங்கிலியை போல் கட்டப்பட்டு விடுகிறது. மன வாழ்க்கைக்கு பிறகு எல்லாவற்றையும் விரும்புகிற திசையில் ஒரு ஆண் நடந்து போக முடிகிறது. ஆனால் பெண்ணால் அவள் பெற்ற குழந்தைகள் ஒரு காலில் சங்கிலி போல் கட்டப்பட்டிருப்பார். அந்த சங்கிலியில் இருந்து ஒருபோதும் விடுபடவே முடியாது. அவன் எல்லாவற்றாலும் கூட, அவன் பணம் இருந்தாலும் கூட, அந்த விளையாடி கொண்டிருக்கிற 2 குழந்தைகளுக்கு நடுவில் நான் விவாகரத்து பெற்றுவிட்டேன் இந்த நிலோபுரம் சொல்லுகிற போது ஒரு பெரும் துக்கம் எழுதுகிறார். ஒரு விரும்பிய வாழ்க்கையும் அவளால் விரும்பியவனோடு வாழ முடியவில்லை. வாழ்ந்த வாழ்க்கையும் மகிழ்ச்சிக்குரியதாக இல்லை. அப்போ ஒரு சமூகத்தில் அந்த சமூகத்தின் ஆதாரமான தொழில்கள் நசிந்து மாற்றுத் தொழில்களை அந்த சமூகம் உருவாக்கிக் கொள்ளாவிட்டால் அந்த சமூகத்து மனிதர்கள் பிழைப்பு தேடி, வாய்ப்பு தேடி, வருவாய் தேடி பல திசைகளில் சிதறண்டு போவது அவர்களது கனவுகள், ஆசைகள், தேவைகள். வெளியிலிருந்து பார்ப்பதற்கு பொருள் சார்ந்த ஒரு வசதியான சௌகரியமான ஒரு வாழ்க்கையை அந்த மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது போல தோன்றும். ஆனால் உள்ளே எப்போதும் கீழே இறங்கிக் கொண்டிருக்கிற ஒரு புதைகுழியில், எப்போதும் கீழே இறங்கிக் கொண்டே இருக்கிற ஒரு புதைகுழியில் இளமையை இழந்து தனிமையில் துயருற்று குழந்தைகளின் நடப்பை பார்க்க முடியாமல்
அருகாமையை பார்க்க முடியாமல் யாரும் குழந்தைகளை விட்டு மனைவியை விட்டு ஒரு டைலாக் ஆறுதலாக வருகிறது. இந்த மாதிரி இல்லைப்பா, இப்போ வீட்டுக்காரமாவையும் கூட்டிகிட்டு போய் பிழைச்சிடலாம் இன்னொரு வாழ்க்கை முறை இருக்கிறது. ஆனால் அதுவும் எல்லாருக்கும் சாத்தியமில்லை. அதுவும் ஏழைகளுக்கு சாத்தியமில்லை. நடுத்தர குடும்பங்களுக்கு அது கனவு. வெறும் வசதியான இங்கே தமிழ்நாட்டில் வாழ மதம் எதுவாக இருந்தாலும் பொருளாதார ரீதியாக உயர்ந்த நிலையில் இருக்கிறவர்கள் வேண்டுமானால் குடும்பத்தோடு போய் அயல் நாடுகளில் தங்குகிறார்கள், குடும்பத்தோடு வந்து போகிறார்கள். ஆனால் நண்பனின் மரணத்தை, உறவினர்களின் மரணத்தை, வெறும் துயரங்களை மட்டுமல்ல, ஊர் திருவிழாவை, திருமணங்களை, குழந்தை பிறப்பை, காதலத்தை எல்லாவற்றையும் இழந்து வாழும் அயலக வாழ்க்கையும் புலம்பெயர்ந்த வாழ்க்கையின் துன்பத்தை ஒரு 44 ஆண்டு காலம் இல்லையா, 80 தொடங்கி 2024 வரை 44 ஆண்டு கால வாழ்க்கையை ஒரு 2.25 மணி நேரத்திற்குள் நேர்த்தியாக உணர்வு பூர்வமாக பேசாமலேயே இளைய மகன் ஊருக்கு போகிற போது அந்த அம்மா நின்று வாழ்த்திட்டு அப்படி சுடக்கு போடுகிற ஒரு காட்சி. அவன் புறப்பட்டு போகிற போது அவளுக்கு தர முடியாத முத்தத்தை அந்த பையனுக்கு கொடுத்துட்டு போவான். பள்ளிவாசலில் போய் நின்று ஏதாவது கடன் இருந்தா நான் ஏற்றுக்கிறேன் என்று மகன் சொல்வது, அவருக்கு யாராவது தப்பு செஞ்சிருந்தா நான் மாப்பு கேட்டுக்கிறேன், மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்று சொல்வதும் நான் அறிந்தவர்கள் தான். ஆனால் அது முதல் முறையாக அந்த வாழ்க்கையை அறியாத, அந்த வாழ்க்கையை பார்க்கிறாக, அது மூடுதலையாக இருக்கிறதோ என்று நம்புகிற பெரும்பான்மையான தமிழ் மக்களுக்கு நீங்கள் காட்சிப்படுத்தியிருக்கிறீர்கள். என்றால் தான் மரணமடைவதற்கு சில நாட்களுக்கு முன்பு பள்ளிவாசலுக்கு வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ஒருவரிடம் வாங்கி இருந்த கடன் ஏதாவது இருக்கிறதா என்று எல்லோரிடத்தில் கேட்கிறார். ஒருவர் சொல்கிறார், நீங்கள் ஒரு முறை இன்னொருவருக்கு உதவுவதற்காக என்னிடத்தில் பணம் பெற்றீர்கள், அது பாக்கி இருக்கிறது என்று அதை வாங்கி கொடுத்து விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதாக ஒரு வசனம் இருக்கிறது. ஆமாம், நான் செய்த தவறுகளுக்கான மன்னிப்பை இங்கேயே கேட்டுவிடுகிறேன், தர வேண்டிய எல்லா பக்கங்களையும் இங்கே தீர்த்து விடுகிறேன், இங்கேயே எல்லாவற்றையும் சரி செய்யாமல் மேலுலகத்தில் போல் இறைவனின் முன்பு நான் குற்றம் செய்வதாக விரும்பவில்லை என்று சொன்னார்கள். அந்த மார்க்கத்தை நம்புகிறவர்கள் நீங்கள், அந்த மார்க்கத்தை ஒட்டி வாழ்கிறவர்கள் நீங்கள். இந்த படத்தை உருவாக்குகிற போது உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் இருந்திருக்கும் என்று எனக்கு தெரியும். ஏனென்றால் இந்த வாழ்க்கையை பேசுகிறவர்களே இந்த மதத்திற்கு சாராதவர்கள் ஏற்றுக்கொள்வதை காட்டிலும் இந்த மதத்திற்குள்ளேயே இருக்கிறவர்கள் அவருக்கு புரியும், அது புரிந்தவர்களுக்கு புரியும். இந்த மதத்திற்குள்ளேயே இருக்கிறவர்களில் எத்தனை பேர் இதற்கு எதிராக நின்றிருப்பார்கள் என்று நான் கூறிக்கொள்கிறேன். இப்போது கூட நிற்பார்கள். ஆனால் அவர்களை எல்லாம் வீழ்த்தி வென்று ஒரு தமிழ் இஸ்லாமிய உழைக்கும் மக்களின் வாழ்க்கையை ஒரு காவியமாக, ஒரு அழகிய ஓவியமாக தீட்டி தந்ததற்காக உங்கள் நம்பிக்கையின்படி சொல்கிறேன், சோனத்தில் உங்கள் அடுத்த திரைப்படத்தின் வெற்றி விழாவை சந்திப்போம்.